நம் மொழியை, தாய்மொழி தமிழை, தமிழ் இனத்தை பாதுகாத்து தலைவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற அந்த உறுதியோடு இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஒன்றிய அரசாங்கமானது இப்பொழுது அறிவித்த பட்ஜெட்டில் எந்த நிதியும் தமிழ்நாட்டில் ஒதுக்கவில்லை என்று வேதனையோடு உழைப்பவன் ஒருவன், உண்பவன் ஒருவன் என்ற ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய நமக்கான நிதி வழங்கப்படாத காரணம் பாசிச சக்திகளால் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ₹1 செலுத்தினால் நமக்கு 29 பைசாவை திரும்பி கொடுத்துவிட்டு நம்முடைய வரி பணத்தை மற்ற மாநிலங்களுக்கு, பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி வழங்குகிறார்களே, அதைத்தான் நாம் கண்டிக்கின்றோம். நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அதனைத்தான் கண்டிக்கிறார். தமிழக முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டு காலம் நிறைவேற்றி தந்த திட்டங்கள், அவர் 5 ஆண்டு காலம் உழைப்பிற்கு மக்கள் கண் முன்னால் நிற்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரும் தேர்வு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். 2வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தான் வர வேண்டும் என்ற உறுதி எடுத்திருக்கிறார்கள். 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற காலம் வெகு விரைவில்.